வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 நாட்கள் சென்னையில் நடந்து முடிந்திருக்கின்றது. 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 2,42,160 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்திருக்கிறது என அரசு தரப்பு சொல்கிறது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக தமிழகத்தில் தொழில் புரட்சி நடைபெறும் என்று அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தொழில் புரட்சி சாத்தியமா, சாத்தியம் இல்லையா விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவை சேர்ந்த திரு காசிநாத பாரதி, பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே, திமுகவை சேர்ந்த திரு தமிழன் பிரசன்னா ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று மதுரை, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். மதுரை அரங்கத்திலிருந்து திரு ராகுல் மற்றும் அழகிரி, கோவை அரங்கத்திலிருந்து கணேஷ் மற்றும் தமிழரசன், நெல்லை அரங்கத்திலிருந்து சுதா மற்றும் அம்பலவாணன் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு காசிநாத பாரதி, முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக தொழில் புரட்சி சாத்தியம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? முதலீடு, எதிர்பார்க்கப்பட்ட முதலீடு 1,00,000 கோடி, 1,00,000க்கு மேல் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு 2,42,000 கோடிக்கு முதலீடை பெற்றிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய தொழில் புரட்சி. இதுவரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒரு புரட்சி. அதுவும் தமிழகத்தில் முதல் முறையாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், சாதனைகளின் ஏற்கனவே செய்த சாதனைகளின் நிழலில் நான் நிலைப்பார விரும்பவில்லை, புதிய சாதனைகளை நான் புரிந்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். தொலைநோக்கு பார்வை 2023 திட்டத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு முதலீட்டாளர் மாநாடு பெற்றிருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுங்கிறது உங்களுக்கும் சரி, நண்பன் பிரசன்னா அவர்களுக்கும் சரி, பொருளாதார நிபுணருக்கும் சரி. ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய வைப்ரண்ட் குஜராத் மூலமாகவே இவ்வளவு நிதி திரட்ட முடியல, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறாங்களே. இல்ல, அதாவது குறைபாடுகளை சொல்லுபவர்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்ம அதற்கான முயற்சியை முதல்ல தொடங்கணும். நிச்சயமாக இது 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏறக்குறைய 2,50,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத பொருளாதார நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டுல அந்த ஆண்டு தேர்தலுக்கான, சட்டமன்ற தேர்தலுக்கான நடைமுறைகள் பிப்ரவரி மாதத்திலேயே தொடங்கிடும் அப்படின்னு பார்த்தா, நீங்க இப்ப செப்டம்பரை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஒரு 4 மாதம் தான் உங்ககிட்ட முழுமையாக அரசு கையில இருக்கு. இதுல என்ன பெருசா செஞ்சிட முடியும்? நீங்க சொல்ற மாதிரி தொழில் புரட்சி வரும் அப்படின்னா இதை கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருந்திருக்கலாமே. இல்ல, அதுல என்னன்னா 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவிக்கு வருகின்ற போது, ஆட்சிக்கு வருகின்ற போது, அன்றைக்கு மிகப்பெரிய மின்வெட்டை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் மீது திணித்து விட்டு சென்றது. மின்வெட்டுத்துறைக்குன்னு ஒரு அமைச்சராக இருந்தார். ஏறக்குறைய 12 மணி நேரம் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டை தொடர்ந்து கொண்டிருந்தது. அன்றைய சூழ்நிலையில பொதுமக்களுக்கான மின்சாரத்தை, டொமஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல, பொதுமக்களுக்கான மின்சாரத்தையும் மிக மின் மாநிலமாக மாற்றுவதற்கு எங்களுக்கு இன்றைக்கு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சென்றிருக்கிறது. 3 மாதங்கள்ல மின்மிகை மாநிலமா மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது. அதுக்காக இன்னைக்கு பண்ணாம இல்லையா? நாங்க அதற்கான பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. இன்னொரு காரணத்தையும் நான் சொல்றேன். மத்தியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2014 வரை இருந்தது. அதுல ஸ்திரத்தன்மை இல்ல, அதுல நடைபெற்ற ஊழல்கள், அதனால முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்குதான் அதுக்கான நேரம் கைகூடி வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல பேர் கெட்டு போச்சா? அதாவது உங்களுக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தாதான் உலக அளவுல இருக்கிற முதலீட்டாளர்கள் வருவாங்க. ஸ்திரத்தன்மை இல்லைன்னா நம்ம போடுற முதலீடு நாளைக்கு கிடைக்குமா, கிடைக்க முடியாதா, எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதாங்கிற சூழ்நிலை வருகின்ற போது நிச்சயமாக முதலீடு செய்ய மாட்டாங்க. அன்றைக்கு அளவு கடந்த இந்த மாநாட்டில் 2G ஊழல் உள்ளிட்ட நிலக்கரி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு ஊழல்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மேல இருந்ததுனால, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலையில் இருந்ததுனால, அன்னைக்கு 2014 பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஸ்டெபிளான கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது. அதுக்கு பிறகுதான் நம்ம பண்ண முடியுது. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னன்னா, மின்சாரத்துல தமிழகத்துல நம்ம டொமஸ்டிக் குடும்ப இவங்களுக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்கிறதுக்கான கால சூழ்நிலை இப்பதான் மிக மின் மாநிலமாக ஆயிருக்கிறது. அதனால எந்த தடங்களும் இதுல இல்ல. சரி, அப்ப நீங்க நரேந்திர மோடியோட படத்தையும் வச்சிருக்கலாமே விளம்பரத்தை. இப்ப ஒரு அமைச்சர்கள் பங்கேற்று இருக்காங்க. இல்ல, நான் கேக்குறது படங்களை வச்சு நீங்க ஒரு வைப்ரண்ட் லீடராக, ஒரு இந்திய பிரதமர் இருக்கிறாரு, முதலமைச்சரும் இருக்காரு அப்படின்னு முதலீடு வருவது அதுவும் ஒரு விமர்சனங்கள் இல்ல. படம் வைக்கிறது தான் பிரச்சனை, எனக்கு தெரியல. இல்ல, அதுவும் ஒரு விமர்சனம் தான். நீங்க விளம்பரத்துக்காக தமிழகத்தை முதலமைச்சர் மட்டும் நீங்க முன்னிறுத்தும் போது, இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஏற்கனவே ஊழல் இருந்தது, அதுல இருந்து மாறி ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலைஸான ஒரு கவர்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா, நீங்க அப்ப அதை இன்னும் முன்னிறுத்தினா இன்னும் நிறைய முதலீடு வந்திருக்குமா? அப்படி எல்லாம் கிடையாது. இவங்க என்ன, ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, முதலீடா கிடைக்காதுன்னாரு. இன்னைக்கும் கருணாநிதி என்ன சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியக்கூறு கிடையாது அப்படிங்கிறாரு. அதாவது உண்மையான எதிர்க்கட்சியாக, இப்ப அமெரிக்க ஜனநாயகத்துப்படி பாத்தீங்கன்னா, உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் இங்க முதலீட்டை வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கான்பிடென்டா கொடுக்கிற அளவுக்கு பேசணும். ஆனா இவங்களால செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா, இந்த தமிழகத்தினுடைய நலனை இவர்கள் கருத்தில் கொள்ளவில்லைங்கிற கருத்தை நான் பதிய வைக்க விரும்புறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரசன்னா, மாநிலத்திற்கு நல்லது செய்யறாங்க,
அந்த பொறுப்பு எப்படி ஆளுங்கட்சிக்கு இருக்கோ அதே பொறுப்பு எதிர்க்கட்சிக்கும் இருக்கு. நல்லது செய்யும் போது வாழ்த்துறதானே ஒரு நல்ல பண்பாடா இருக்க முடியும். 1 லட்சம் கோடி அல்ல, 2 லட்சம் கோடி அல்ல, 100 லட்சம் கோடி வந்தாலும் வரவேற்கிற முதல் ஆளாய் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி என்று மக்களை ஏமாற்றுகிற ஒரு நாடகத்தை நடத்துகிற பாங்கை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிக்கிறது. நான் அரசியல் கடந்து இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு வார இதழுடைய தலையங்கம், மிக பிரசித்தி பெற்ற வார இதழ், அவருடைய பெயரை சொல்லவில்லை, தலையங்கத்திலே மிக அற்புதமாக தலையங்கம், இது எங்களுடைய பத்திரிகை அல்ல, அவர்களுடைய ஆதரவு பத்திரிகையும் கூட. அதிமுக ஆட்சி காலம் இன்னும் 8 மாதங்களே மீதம் இருக்கிறது. 4.5 ஆண்டு ஆட்சியில் இந்த மாநாட்டை கூட்டி இருந்தால் இந்த நேரம் முதலீடுகள் வந்து சேர்ந்து திட்டங்கள் செயல்படுத்தி உற்பத்தியே தொடங்கி இருக்கும். இத்தனை காலம் விட்டுவிட்டு இப்போது முதலீட்டாளர் மாநாட்டை கூட்டுகின்றனர். இது வெறுமனே தேர்தல் நாடகம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததில் உண்மை இருக்கிறது. ஆனால் நன்மை வருகிறது என்று சொன்னால் அதையும் நாம் வரவேற்கிறோம். உலக முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டின் தலைநகரத்திற்கு வரவேற்கும் இந்த நேரத்தில் மிக முக்கியமான அம்சங்கள் இல்லாதது குறித்தும் ஆட்சியாளர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கு தங்கு தடையற்ற மின்சாரம், தரமான தண்ணீர், சுகமான தொழிலாளர் உளவு, மூலப்பொருட்களை கொண்டு வர உற்பத்தி பொருட்கள், சாலை வசதி, போக்குவரத்து வசதி இவற்றை உறுதி செய்து தர வேண்டும் என்று சொல்லி இது எல்லாம் இப்போதைக்கு இல்லை என்றும் தலையங்கம் எழுதுகிறது. நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துறேன். இதே பத்திரிகையில நீங்க எந்த பத்திரிகையை சொல்றீங்க அப்படின்னு நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே பத்திரிகையை சேர்ந்த இன்னொரு ஆசிரியர் அவரோட புத்தகத்துல குறிப்பிடும்போது, திமுகவை எப்போலாம் நாங்க குற்றம் சுமத்துறோமோ அப்ப நமது எம்ஜிஆரும், அதிமுக அரசை எப்போலாம் குற்றம் சுமத்துறோமோ அப்ப முரசொலியும் இதை மேற்கோள் காட்டுறது அப்படிங்கறதே இந்த பத்திரிகையோட நடுநிலைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க இப்போ இந்த விஷயத்தை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க, அதே மாதிரி திமுகவையும் குற்றம் சுமத்தி இருக்காங்க அவங்க. அதனால இதை நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு நிமிஷம், நான் இதை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக இங்க வரல. நடுநிலை நாளிதழ் என்று சொல்லப்படுகிற ஒரு இதழ், எங்களை பற்றியும் இதே இதழில் விமர்சன கட்டுரை வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த ஆட்சிக்கும் இந்த மாநாடு குறித்து நான் பேசுகிற தலைப்பு குறித்து ஒரு தலையங்கம் வந்திருக்கிற போது மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்க 1 லட்சம் கோடி வரும் அப்ப மிரட்டுறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா வந்திருக்கிறது அதை விட 1 மடங்கு 1.5 மடங்கு அதிகமா வந்திருக்கு. அது நம்பகத்தன்மை இல்லையா? ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு பேசுறோம் இல்லையா, நாளைக்கே பாக்கெட்ல வந்து எடுத்து கொண்டு போய் தொழில் தொடங்க முடியாது. நீங்கள் முன்னுதாரணங்கள் இருக்கிறது. வைப்ரண்ட் குஜராத்தாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கிற முதலீடுகளாக இருக்கட்டும், அதிகபட்சமா MOU சைன் பண்றதுக்கும் ரியலைஸ் ஆவறதுக்கும் நீங்க இப்ப 1.5 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடின்னு சொல்றாங்க இல்லையா, கையெழுத்து போடுவது ஒரே ஒரு பேப்பர்ல கையெழுத்து போயிட்டு போடலாம். ஆனால் அது உற்பத்தியாகி நடுநிலையாக அந்த நிறுவனம் உருவாகி தொழிலாளர்கள் ஏற்கப்பட்டு உற்பத்தி தொடங்குவதற்கு 3 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது. 2017 மீண்டும் மாநாடு கூட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மாநாடு கூட்டவே நம்பிக்கையோட பேசுறாங்கன்னு இல்ல, ஒரு நிமிஷம், மாநாடு கூட்டுறதே பிரச்சனை இல்ல. இங்க மாநாடு எத்தனை வேண்டுமானாலும் நடத்தலாம். இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2.5 லட்சம் கோடி என்பது எப்போது ரியலைஸ் ஆவது, எப்போது தொழிற்சாலையாகி இந்த நாட்டிற்கு வருமானத்தை கொடுப்பது, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவது என்கிற கேள்வி. இதை குற்றச்சாட்டு வச்சாங்க. இல்ல, ஒரு நிமிஷம், திமுக ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது தமிழகத்துல மின் பற்றாக்குறை இருந்தது, எங்களுக்கு அதை சரி செய்வதற்கே 3.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கிறதுக்கே எங்களுக்கு அத்தனை ஆண்டு காலம் தேவைப்படுகிற போது, கஜானால பணம் இல்லாத போது நாங்க எங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணணுமே, அதுக்கான கால அவகாசம் தேவைதானு கேக்குறாங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. நீங்க அவங்க சார்பா கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கும் சேர்த்து ஒரு கேள்வி வைக்கிறேன். 3 ஆண்டுகள் இல்ல, இன்னைக்கு 4 ஆண்டுகள் ஆகி போச்சு. அதிமுக ஆட்சியில், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில எத்தனை மின் திட்டங்கள் புதிதாய் தொடங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மெகாவாட் புதிதாய் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது, உற்பத்தி செய்யப்படுகிற மின் திட்டங்களில் எத்தனை டொமஸ்டிக் யூசேஜுக்கு போகுது, எத்தனை இண்டஸ்ட்ரியல் யூனிட்டுக்கு போகுதுங்கிறத சொல்லுங்க. எத்தனை புதிய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு, அதற்கு இந்த ஆட்சி காலத்தில் புதிய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு எத்தனை மெகாவாட் யூனிட் மின்சாரம் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்படுகிறதையும் ஒப்பிட்டு பாருங்க. இவருடைய நிலைமை புரியும். அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுல தமிழகம் 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொழில்துறை வளர்ச்சியில முதன்மை மாநிலமாக இருக்குங்கிறாங்க. அப்ப அரசு தரப்பு புள்ளி விவரங்கள் எதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாமா? திமுக கொடுக்கிற எல்லா புள்ளி விவரங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ரியல் அரசு தரப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டோட பிரவுச்சர்ல 8.9 ஜிடிபி இந்த வருஷத்தோட ஜிடிபி ரேட்னு போட்டிருக்காங்க. பிரவுச்சர் உங்கள்கிட்ட இருந்தா மக்கள்கிட்ட காட்டுங்க. ஆனால் என்னை விட அருந்தவை அவர்களுக்கு தெரியும் 7.9% தான் இந்த ஆண்டினுடைய ஜிடிபி ரேட், ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியினுடைய அந்த நிலைமை.
அந்த ப்ரௌசர்ல 8% மேல் அப்படின்னு போட்டு அதுவே ஒரு போலித்தனமானது. நான் இன்னும் ஒருபடி சொல்றேன், இதுக்கும் மரியாதைக்குரிய காசிநாத பாரதி அவர்கள் விளக்கம் சொல்லலாம். 2023 அம்மையார் அவர்கள் இந்த மின்சாரத்தை பத்தி பேசினதுனால 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. அந்த 2023ல 2வது தொகுதியில பக்கம் 8ல கீழே கடைசி பாரால ஒரு பெரிய கட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கட்டத்துல சொல்லிருக்காங்க, மின் உற்பத்திக்கென்று 33 புதிய மின் திட்டங்கள், ஒரு மின் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி ஓராண்டுக்கு ஒதுக்கப்படும், ஒரே ஆண்டுகளில் 3 மின் திட்டம் அப்படின்னு சொல்லி 10 ஆண்டுகள்ல 33 திட்டம் இவங்க அறிவிச்சு 2012ல சொல்லி 13ல சொல்லி 14 15 ஆச்சு. இந்த 3 ஆண்டுகள்ல முடிச்சறேன், பாயிண்ட் முடிச்சறேன். 3 ஆண்டுகள்ல மொத்தம் 9 மின் திட்டம் தொடங்கப்பட்டு இருக்கணும். எங்கெங்க தொடங்கி இருக்கு, எத்தனை மெகாவாட் மின்சாரத்தை இவங்க புதுசா உற்பத்தி பண்ணிருக்காங்க சொல்ல சொல்லுங்க. சரி, நான் உங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறேன். நான் தவைட்ட போயிட்டு வந்துறேன். தவி, 1 லட்சம் கோடி முதலீடையே திரட்ட முடியாது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. தற்போது 2,42,000 கோடிக்கு மேல முதலீடு வந்திருக்கிறது. அது பொய்யா, இது பொய்யா? ஒரு காரண காரியம்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 3.5 வருஷம் வராததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்னர் கண்ட்ரிஸ் இன்னைக்கு வந்திருக்கிற, நான் 2 நாள் இருந்தேங்க அங்க, அந்த டெலிகேட்டா போயிருந்தேன். எல்லார்கிட்டையும் பேசணும், நிறைய பேர்கிட்ட ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ், நம்மளோட ஓன் இன்வெஸ்டர்ஸ், அவங்க பேசினதெல்லாம் கேட்டேன். அந்த யூஎஸ்லேருந்து வந்த கவுன்சிலோட அவங்க லேடி பேசினதெல்லாம் கேட்டேன். எல்லாருமே சொன்ன ஒரு தனியாகவும் நேராகவும் சொன்னதெல்லாம் என்னன்னாக்கா, 3 வருஷமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க வேர்ல்டுல எல்லாருமே. இது வந்து அமெரிக்கன் ரெசிஷன்லேருந்து 2008 நம்மளுக்கு தெரியும். அந்த டைம்ல இந்தியாவில் வந்து மேஜரா YV ரெட்டி RBI கவர்னரா இருந்தார். அந்த டைம்ல இந்தியாவோட வேல்யூ குறையல. அப்போ வீடெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அமெரிக்கால, சப்ரைம் கிரைசிஸ் பேர். அப்புறம் கிரீஸோட ப்ராப்ளம் வந்தது போன வருஷம், இன்சால்வென்ட் ஆச்சு கண்ட்ரியே. அப்பவும் நம்மளுக்கு யூரோப் பூராவே அஃபெக்ட் ஆச்சு, ஜெர்மனிலேருந்து எல்லா கண்ட்ரியுமே, பணக்கார நாடெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. நாம அப்பவும் அஃபெக்ட் ஆகல. இப்போ சைனாவோட கிரைசிஸ், சைனா ஒரு பெரிய நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், பார்த்தா அது ஒண்ணுமே இல்லாம வயசான ஒரு சாதாரண எக்கானமி. நம்ம கிட்ட இருக்கிற கோல்டு கூட அவங்க கிட்ட இல்லைன்றது இப்பதான் புரியுது. இனிமேல் சைனா எக்கானமி ரெக்கவர் ஆகி வரது, அவங்களே டிவால்யூ பண்ணிட்டாங்க. டிவால்யூனா ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறவங்க தான் டிவால்யூ பண்ணுவாங்க, இந்த நாடுமே அதையும் பண்ணிட்டாங்க. இப்போ 180 நாடுகள்ல நீங்க தேடி பார்க்கும்போது சில நாடுகள் தான் ஸ்திரத்தன்மையோட இருக்கு. அதனால ஒரு 3 வருஷமா டெபாசிட் பண்ணாமதான், இன்வெஸ்ட் பண்ணாதவங்க எல்லாம் இப்போ நம்ம கண்ட்ரியை நாடி வராங்க. அதுக்கு தவிர பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே போய் இவர் 20 நாடுகள் கேன்வாஸ் பண்ணதாலே ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நாங்க பண்றோம். பிரசன்னா கேட்ட மாதிரி இது எவ்வளவு சதவீதம் சாத்தியம்? ஆமா, இது நான் அடுத்த क्वेश्चनக்கு வரேன். இது வந்து கன்வர்ஷன் ரேட்னு சொல்லுவோம் சார். அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே இமிடியேட்டா அவர் சொன்ன மாதிரி ஃபேக்ட் தான். அதாவது இமிடியேட்டா அடுத்த வருஷமே 6 மாசத்துலயே பண்ண முடியாது. ஆனா இதுல ஐடியும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 10,950 கோடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆயிடும். எது லேட் ஆகும், எது கம்மியாகும், எல்லாமே 3 வருஷம் சொல்லக்கூடாது, எல்லாமே 3 மாசம்னு சொல்லக்கூடாது. சிலது வந்து இமிடியேட்டா, இப்போ வந்து ஒரு இ காமர்ஸ் கம்பெனிக்கு எதுக்கு இருக்கு பெரிய, சில ஐடி கம்பெனிக்கெல்லாம் வெறும் ஏற்கனவே இருக்கிற இந்த கம்பெனிஸோட வாடகைக்கு தான் வரப்போறாங்க. OMRல, டைட்டில் பார்க்ல, சிறுசேரியில எல்லாமே இடம் இருக்கு. பிளஸ் கோயம்புத்தூருக்கு போறாங்க. அவர் HCL சொன்னதும் சரி, இன்னைக்கு CTS ஓட சீஃப் சொன்னதும் பாத்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து சவுத் சைட்ல 2.5 லட்சம் பேர், இன்னைக்கு CTS ஓட நான் பேசினது வந்து கேட்டேன், 2.5 லட்சம் பேர் இருக்காங்க, 2,20,000 பேர் இருக்காங்க. எங்களோட ஹார்ட்வேர் வந்து வேர்ல்டு பூரா இருக்கு, பாதி பேர் இந்தியால இருக்காங்க, ஆனா எங்க பிரெயின் இங்க தான் அப்படிங்கிறார். சோ ஒரு எந்த இதுவா இருந்தாலும் நம்ம வந்து வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இப்ப இருக்கோம். இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னே பேர் கிடையாது, நம்ம ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா சவுத் சைட் டெவலப்மெண்ட், மதுரை, திருநெல்வேலி, காரிடார், LNG பிளான்ட் அண்ட் பவர் செக்டாருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வெப்பமான நாடு நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை வெயில சோலார் ரொம்ப ஈஸியா ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும்னு சொல்றதுனால சோலாருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டியது விண்மில். சோ இது ரெண்டுமே இந்த மதுரை டுட்டுக்குரையன், அந்த கேரிடார், இண்டஸ்ட்ரியல் கேரிடார், டுட்டுக்குரையன் டெவலப்மெண்ட், சோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சவுத் சைட் டெவலப்மெண்ட் தான் 50% மேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க அவர் கேள்விக்கு பதில் சொல்லலாம். நேர்ட்ட போயிட்டு வந்துறேன். மதுரை நேயர் ராகுல். வணக்கங்க ஐயா. நான் ஒரு மாணவனை வந்து இந்த திட்டத்தினால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா, எப்படி எனக்கு வேலை கிடைச்சிரு, இவ்வளோ நாள் ஒரு பயத்தில் இருந்தானே, இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு எனக்கு, என்னன்னா வேலைக்கு போயிடலாம் இதெல்லான்னு. ஆனால் என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா, நான் கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் ஊருக்காரங்க தொழில், அந்த வாடிப்பட்டி அந்த பக்கம் இருக்க பாருங்க, அந்த சைடு எங்கள் ஊருக்காரங்க தொழிலில் ஃபுல்லாக வேளாண்மை தான். இதனால் அவங்க தொழிலில் ஒன்றும் புரட்சி வந்துடுற மாதிரி தெரில.
என்னன்னா முதல்ல வேளாண்மை தொழில் எங்க ஊருக்காரங்க முக்காவாசி நம்ம ஊர்ல இருக்கிறது கிராமம் தான். முதல்ல வேளாண்மை தொழில் எங்க தொழிலுக்கு நீங்க புரட்சி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முதலீட்டாளர்கள் அந்நிய முதலீட்டாளர்களா கூப்பிட்டு புரட்சி செஞ்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்க ஆட்டோமொபைல் கம்பெனினாலே ஐடி கம்பெனினாலே நாங்க வளர போறது கிடையாது. ஓஎம்ஆர் மட்டும்தான் வளர போகுது. அடுத்து மோடி ஐயா சொல்றாரு, அந்த புதுசுல சொன்னாரு மேக் இன் இந்தியா ப்ராசஸ், இந்தியாலேயே இருக்க உற்பத்தி செஞ்ச பொருளை இந்தியாக்காரங்களா யூஸ் பண்ணுங்க, நம்ம எவ்வளவு வருஷம் தான் அடுத்தவங்களுக்கு அடிமையாவே இருக்கிறது, நம்மளே சொந்தமா தொழிலெல்லாம் செய்ய வேணாமான்னு. இப்ப என்னடானா எல்லாத்தையும் வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு வரீங்க. இங்க நம்ம ஊர்லயே கொஞ்சம் பெரும்பணக்காரரா இருக்க ரிலையன்ஸ் பண்றதே எங்க ஊர் வேளாண்மை மக்களால் தாங்க முடியல. அவர் சின்ன கம்மி ரேட்ல வித்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து கொண்டு வரீங்கன்னா எத்தனை நாள் நம்ம ஊர் முதலீட்டாளர்களா தாங்குவாங்க சொல்லுங்க? சுத்தமா தாங்க மாட்டாங்க. நீங்க புரட்சி செய்யும் போது நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க மட்டும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி இது பண்ண மாதிரி. தொழில் புரட்சியா இருக்கட்டும், வளர்ச்சியா இருக்கட்டும், வரக்கூடிய முதலீடா இருக்கட்டும், அது யாருக்கானது? சாமானிய மக்கள் அதனால பயன்பெறாங்களா அப்படின்னு நேயர் கேட்கிறார். ஆமா, இப்போ வேலை வாய்ப்புன்றது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று வருங்க, இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு வரும். அக்ரிகல்ச்சருக்கு தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாய் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் பிளேசஸ்க்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது இந்த 12 செக்டார், இந்த தடவை குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல இந்த ஜிம்ல பண்ணதுல 12 செக்டார்ல ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார் வந்து அக்ரிகல்ச்சர். அதனால அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளது வந்து ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 127 லட்சம் மெட்ரிக் டன் 2014-15 ஹையஸ்ட் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆஃப் பல்சஸ், ரைஸ், பேடி எல்லாமே சேர்த்து ஹையஸ்ட். அதுக்கு 2 வருஷத்துல 3 அவார்டும் வாங்கியிருக்காங்க ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து யாரும் இக்னோர் பண்ணல. ஆனா தொழில் புரட்சியும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு ஏரியா. அது சவுத்தில் வந்து இன்னும் ஜாஸ்தி இவங்க இந்த தடவை ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அக்ரோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸும் ஃபிஷரிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்தது தான். 12 செக்டாரில் அதுவும் ஒரு செக்டார் தான். அதனால அதோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சதாவோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியானதாவோ அதுக்கு வந்து கொடுக்கலன்றதோ கிடையாது. விவசாயம்ன்றது நம்மள நாமளே இன்னும் வளர்த்திக்க வேண்டிய ஒரு நிச்சயமான விஷயம். ஆனால் டெக்னாலஜி யூஸ் பண்ண இன்னும் ஈல்டு நிறைய வரும். காசிநாத பாரதி பிரசன்னா உங்களை ஒரு கேள்வி கேட்டார். புதிதாக என்ன மின் திட்டங்களை தொடங்கி இருக்குது அதிமுகன்னு. நத்தம் விஸ்வநாதன் வந்து மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விஜயகாந்த் எங்க ஊருக்கு வாங்க மின் தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்றாரு. ராமதாஸ் வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கு, நகரத்திலயும் இருக்கு, கிராமத்திலயும் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இவங்க சொல்றதுல எதுலையுமே உண்மை இல்லையா? அது வார்த்தை வனப்புகளால் திராவிட முன்னேற்ற கழகமும் பிரசன்னா அவர்களும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய காலம் முடிந்துவிட்டது. இப்ப பாத்தீங்கன்னா 2005 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியை விட்டு செல்கின்ற போது மின்மிகை வர்றேன் அதுக்கு அடுத்தது வர்றேன் மின்மிகை மாநிலமாகத்தான் 2005 மின்மிகை மாநிலமாகத்தான் தமிழகத்தை விட்டுவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு ஆட்சியில் வந்த இவர்கள் 2007 வாக்கிலே 2 மணி நேரம் மின்வெட்டு ஆரம்பித்தது. 2008 பைய ஆரம்பித்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆனிச்சு. இவ்வளவு திட்டங்களை எல்லாம் எங்களுக்கு நான் என்னுடைய கேள்வியை சொல்லிடுறேன். இவ்வளவு திட்டங்களை எல்லாம் எங்களுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணதா சொல்றாங்களே. இவங்க 5 மாதம் ஆட்சியில் இருந்தாங்க, 5 ஆண்டு காலம் இருந்தார்கள். 5 ஆண்டு காலம் இருந்தவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை அமைத்திருந்தால் இன்றைக்கு வந்து முதலீட்டாளர் மாநாட்டை 3 ஆண்டுகளுக்கு முன்னரே நடத்தி இருக்க முடியும். இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நீங்க ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள்ல மேடையில கூப்பிட்டு பொதுமக்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா? 4.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 மாசத்துல நீங்க தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு மின்வெட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்களா? அவங்கள கேளுங்களேன், பிரசன்னாட்ட கேளுங்களேன். 2007 2 மணி நேரமா இருந்தது, 2010 அவங்க ஆட்சி விட்டு போற போது 14 மணி நேரம். தமிழகம் மின்மிகை மாநிலமா இருக்கு. 19122 ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, டோல் ஃப்ரீ நம்பர் 19122 டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அதுக்கு வரக்கூடிய கால்ஸோட லிஸ்ட் நீங்க தைரியமா வெளியிடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இத்தனை கால்ஸ் கிடையாது, இல்ல எங்கயாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாம இருக்கலாம், எங்கயோ சிற்சில வேலைகள் நடக்கலாம். இன்னைக்கு மின்வெட்டு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வந்து நேற்றைக்கு இருந்த டிபேட் என்ன தெரியுமா? 1 லட்சம் கோடியே தாண்டுமா தாண்டாதா? பொருளாதார நிபுணருக்கு நல்லா தெரியும் 1 லட்சம் கோடியே தாண்டாது அப்படிங்கிற மாதிரி டிபேட் போயிட்டு இருந்துச்சு. நீங்க தொழில் தொடங்குவதற்கு மின்சாரம் அடிப்படை இல்லையா? இல்ல இன்னைக்கு நீங்க தொழில் தொடங்குவதற்கு மின்சாரம் அடிப்படை இல்லையா? மின்சாரம் தான் அடிப்படை. அதை தவறா விட்டுட்டு போனது அவங்க நான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப எங்கள்கிட்ட கேக்குறீங்க. நாங்க இன்னைக்கு மின்மிகை மாநிலமா மாற்றி காட்டி இருக்கிறோம். எந்த இடத்துல நடக்கல நீங்க சொல்லுங்க. மின்மிகை மாநிலமாக இன்றைக்கு வந்து எந்த இடத்துல மின்சாரம் இல்லங்கறத நீங்க வந்து கருத்தை பதிவு வைங்க. இல்ல அவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் சுருக்கமா அதுக்கான பதில் அவர்கள் செய்யாமல் விட்டு சென்றது. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலீட்டாளர் மாநாட்டுல 7 மிகப்பெரிய நிறுவனங்கள் 50,000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம அதுக்கு வருவோம். அதானி குழுமம் வந்து 20,000 கோடி. நிறைய கேள்விகள் இருக்கு காசிநாத பாரதி, உங்ககிட்ட திரும்ப வரணும். நான் கேட்ட கேள்வி ரொம்ப சாதாரண கேள்வி. ஒரு ஆண்டுக்கு 3 மின் திட்டம், 3 ஆண்டுக்கு 9 மின் திட்டம். 9 மின் திட்டம்லாம் வேணாம், ஒரு 5 மின் திட்டம் 4 ஆண்டுகள்ல நிறுவி இருக்கும். இந்த பாரு இங்க இருந்து மின்சாரம் வருதுன்னு இவங்களே கொண்டு வந்ததாவே இருக்கட்டும். அந்த 4 ஆண்டுகள்ல
5 மின் திட்டம் தபார் இங்க நடக்குது, இங்க கரண்ட் வருது, இதோ பாரு இது அப்படின்னு ஒரு 5 பேரை சொல்லுங்க. நான் அதான் வள்ளூர் மின் திட்டம் நாங்க தான் பண்ணோம். வள்ளூர் மின் திட்டம் ப்ராஜெக்ட் இவங்க போட்டு போனாங்க. 2011 வந்த 3 மாதத்துல நவம்பர் மாதத்துல மே மாதம் 2011 மே மாதம் இல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 மே மாதம் ஆட்சிக்கு வந்தார்கள். 2011 நவம்பர் மாதமே வள்ளூர் மின் திட்டத்தை நாங்க தான் ப்ராஜெக்ட் வேணா அவங்க ஆரம்பிச்சார்கள். அதை வந்து நடைமுறைப்படுத்தி நாங்க மின்சாரத்தை கொண்டு வந்தது நாங்க தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போர்க்கால அடிப்படையில் மே மாதம் ஆட்சிக்கு வந்தவங்க நவம்பர் மாதம் ப்ராஜெக்ட கொண்டு வந்தாங்க. வள்ளூர் மின் திட்டம் செயல்பட தொடங்கியது, 1500 மெகாவாட் செயல்பட தொடங்கியது. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. அப்படி இல்ல இல்ல பிரச்சனை சொல்ற வார்த்தைக்கே வர்ற அப்படி ஒரு இது இல்லன்னா இன்னைக்கு எப்படி மிக மின் மாநிலமா இருக்க முடியும்? எங்கயாவது வித்தைகள் நடக்குதா, இல்ல மோடி வித்தைகள் நடக்குதா? ஏதாவது மந்திரத்துல 2 பேர் எக்ஸ்ட்ரா சொன்ன விஜயகாந்தோட குற்றச்சாட்டு, ராமதாஸ் குற்றச்சாட்டு, அதுக்கு நீங்க பதில் சொல்லல. திரு பிரசன்னா, தவே சொன்ன மாதிரி சர்வதேச அளவிலேயே இந்த 3-4 ஆண்டுகள்ல நிலைமை ரொம்ப மோசம், அதனால முதலீடு செய்ய வர்றவங்க அந்த அளவுக்கு தைரியமா வரல, ஆனா இப்போ காலம் கணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க அதை பாசிட்டிவா நீங்க பாக்கலையா? இல்ல, ஒரு விஷயம் தவே சார் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். உலகம் முழுக்க ஒரு ரெசெஷன் இருந்தாலும் கூட இந்தியா என்கிற நாடு, இன்னும் அமெரிக்கா வந்து 2009 பாத்தீங்கன்னா இந்த நாடே மூழ்க போகுதுன்னு சொன்னப்ப கூட இந்தியா மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய தரப்புல ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது. ஏன்னா இங்க இருக்கிற கட்டமைப்பு அசச்சம் வந்து மார்ச் 15 ராணா கபூர் வந்து அவர் தான் பிரசிடென்ட், அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. தமிழ்நாடு என்பது வந்து ஒரு தொழிலுக்கு உகந்த நாடாக இருக்கிறது, கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது, அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு அது எப்போட ஸ்டடி அப்படின்னு டேட்டா ஸ்டடி எப்போ சொல்றாருன்னா 2009 இருந்து 11 பிளஸ் 12 to 14 2009 இல்ல ஒரு நிமிஷம், அது உங்களுக்கு சார்பா வந்திருக்கிற அசோசம் அறிக்கை. நான் இன்னொரு அறிக்கையை அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்க உத்தரகாண்டெல்லாம் விட ரொம்ப கீழே இருக்கு தமிழகத்தோட நிலைமை, 2007-8 இருக்கு. அப்ப நீங்க அதையும் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நான் லேட்டஸ்ட் அறிக்கை 2015 மார்ச் 15 வந்து அறிக்கையை பேசுறேன். இந்த ஆட்சியில இப்ப வந்த 2015 வந்த அறிக்கை அதுதான் கடைசி அறிக்கை. அசோசம் அறிக்கையை அதுதான் கடைசி அறிக்கை நான் சொல்றேன். அதோட மேல பொருளாதார நிபுணர் நோபல் பரிசு பெற்ற அமர்நாத் நீங்க பேசி முடிச்சு ஏன்னா இத வந்து தவே சார் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். 2009 இருந்து 2011 வரைக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அவங்க மையப்படுத்தி இருக்காங்க. அதுதான் லேட்டஸ்டா வந்த ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வரல. ஒன்று நான் கேட்கிற கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளவு முதலீட்டை ஈர்க்கிறாங்க இல்லையா, ஹூண்டாய் வந்து கேஐ நிறுவனத்தை வாங்கியிருக்கு, சீனாவினுடைய கேஐ நிறுவனத்தை வாங்கியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஹப் எதுனா தமிழ்நாடு தான். அந்த நிறுவனம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வராமல் வேறு ஒரு அது மிகப்பெரிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40,000 கோடி அளவிலான ப்ராஜெக்ட். அது இவங்க சொல்ற ஒரே கம்பெனி 40,000 கோடி ப்ராஜெக்ட். அது அப்படிப்பட்ட ஏன் மைக்ரேட் ஆகி போனாங்கங்கறத நம்ம தனியா பேசலாம். அதுதான் முக்கியம். நான் கேட்டது ஒரு நிமிஷம், அந்த காரணத்தை சொல்ல விடுங்க. உங்க கிட்ட கேள்வி சொல்ல விட்டுருங்க. நீங்க கடந்த 4 ஆண்டுகள்ல நீங்க ஏன் தமிழகத்துல புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கவே இல்ல, ஏன் முதலீட்டாளர்கள் வரவே இல்லங்கிற குற்றச்சாட்டுக்கு சர்வதேச அளவிலேயே நிலைமை ரொம்ப மோசம். இத தவை மட்டும் சொல்லல, உங்க திமுக ஆட்சியில நீங்க இப்ப சுட்டிக்காட்டின பத்திரிகையிலேயே திட்ட கமிஷன் துணைத் தலைவரான நாகநாதனை பேட்டி கொடுத்திருக்காரு. 10 ஆண்டுகள நிலைமை மோசம் சொல்லி. ஒரு நிமிஷம், அது பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, கேஐ நிறுவனம் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சென்னை போர்ட் ட்ரஸ்ட், அதாவது இந்த நாட்டில் தொழில் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள்ல பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் நிற்பாட்டப்பட்டதால் 70% எக்ஸ்போர்ட் ரேட் வந்து சென்னை போர்ட் ட்ரஸ்ட் நிக்கப்பட்டிருக்கு. அந்த சென்னை போர்ட் ட்ரஸ்ட் இன்னைக்கு அழிய போகுது. அப்படி நீங்க வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு இல்லைங்கிறத எல்லா நிறுவனங்களும் வைக்குது முன்னாடி. நாம அதை விளக்கம் கேட்கலாம். கோவை நேயர் கணேஷ். திமுகவை சேர்ந்த பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முதல்ல வந்து திருப்பூர் ஜவுளித்துறையினர் சார்பாக இந்த மாநாட்டில் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எதிர்கட்சியினாலே வந்து எதையுமே வந்து எதிர்த்துட்டே இருக்கணும்னு எந்த காரணமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இப்போ 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து முதலீடு வருது அப்படிங்கிறத வந்து வரவேற்கலாம். இதில் ஏன் மொத்தமாக எல்லா எதிர்கட்சிகளும் வந்து எல்லாம் வந்து இது நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ராமதாஸ் நாடகங்கிறாரு, விஜயகாந்த் நாடகங்கிறாரு, ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா 1 லட்சம் கோடி கூட வராது அப்படின்னாரு. 2 லட்சம் கோடிக்கு நம்மளுடைய முதல் கேள்வி அதுதான். அதுக்கான விளக்கம் சொல்லிட்டாரு. இல்லைங்க, அதாவது இல்லைங்க, நாடகம்னு சொல்றாங்க. நாடகம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிடலாம். சுருக்கமா
அதாவது திமுக ஆட்சியில வந்து அவசர கதியில வந்து ஒரு கட்டடத்தை கட்டி கலை நிபுணர் தோட்டாதரணியை வச்சு ஆர்ட் நிபுணர் தோட்டாதரணியை வச்சு ஒரு கட்டடத்தை அவசர கதியில திறந்தாங்க. அதுதான் நாடகமே ஒழிய இது வந்து 3 முறை தள்ளி போனாலும் தள்ளி போனதுக்காக இவ்வளவு முதலீடு அதிகரிச்சிருக்கு. இதை நம்ம கண்டிப்பா அனைவரும் வரவேற்கணும். ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது தனிப்பட்ட குற்றச்சாட்டு. அது அதையும் இதையும் நம்ம மிங்கிள் பண்ணி பேச வேணாம். நெல்லை நேயர் சுதா. சார், அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து இதனால நிறைய 50% தொழில் புரட்சி வரும் சொல்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது சார். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம தான் ஜாதி பிரச்சனை எல்லாமே இங்க வருது. நீங்க தொடர்ந்து பேசலாம். அதனால இந்த விஷயம் வந்து நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது தென் மாவட்டங்கள்ல உள்ள இளைஞர்கள் படித்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை வந்து வரவேற்கலாம் சார். சரி, மக்கள் வரவேற்கிறாங்க. வந்து அரசு இப்ப வந்து எலெக்ஷன் வர்றதுனால இதை வந்து எதிர்க்கிறாங்களா என்னன்னு தெரியல சார். சரி, நம்ம விளக்கம் கேட்கலாம் சுதா. மக்கள் வரவேற்கிறாங்க. தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் இருக்காது, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஏன் எதிர்க்கட்சிகள் மட்டும் எதிர்க்கிறாங்க? நாங்க வந்து கண்ணை மூடிட்டு எதிர்க்கல. மக்கள் இன்றைக்கு பார்க்கிற அந்த பத்திரிகை விளம்பரங்களிலும் தெருக்களில் நடக்கிற அந்த நாடகத்தையும் பார்த்து அவர்களை ஒரு ஏமாற்று தோட்டத்திற்கு தள்ளிவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிற பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. மரியாதைக்குரிய நண்பர் கோயம்புத்தூரிலிருந்து பேசிய நண்பர் ஒரு தனிப்பட்ட அவதூறு கருத்துக்களை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா நம்ம இன்னும் அடுத்த நேயர்களுக்கு நானே அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு சுதாவோட விளக்கத்துக்கு வன்மையா கண்டிக்கிறேன். 2வது, தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பொறுத்தீங்கன்னா சட்டநாதன் கமிஷன், மோகன் கமிஷன் போன்றவைகளின் அடிப்படையில நீங்க இன்னைக்கு பளபளக்கிற சாலைகளுடைய அந்த மேம்பாடு இருக்கு இல்லையா, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மத்தியத்திலே TR பாலு அவர்கள் சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது கொண்டு வந்தது. அங்கே சாதி கலவரங்கள் நடந்த போது அங்கே நாங்குநேரி ஒருங்கிணைந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தையும் அங்க இருக்கிற டெக்னோ பார்க்குகளையும் தொடங்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உள்கட்டமைப்பு வசதி தமிழகத்திலே இல்ல, நிறுவனங்கள் எப்படி உள்ள ஒரு நிமிஷம், இந்த ஆட்சியில் செய்யப்படவில்லை. எந்த ஆட்சியில செஞ்சாலும் அடுத்தடுத்து தொடர்ச்சியா தான இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நீங்க போட்ட ரோட் எல்லாத்தையும் புதுசா ரோட் போட்ட தொழில் நிறுவனங்களை கொண்டு வர முடியும். நான் திரும்பவும் கேக்குறேன், போன வாரம் தளபதி அவர்களும் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களும் சட்டமன்றத்துல அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க, சாலை போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க. அவர் சொல்றாரு எத்தனை மேம்பாலங்கள் கட்டி முடித்திருக்கிறீர்கள் என்ற போது ரயில்வே மேம்பாலம் 47 கட்டியிருக்கோங்கிறாரு. ரயில்வே மேம்பாலத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கிற மக்களுக்கும் தெரியும். நான் தென் மாவட்டங்களுக்கு சொல்லிடுறேன். தென் மாவட்டங்கள்ல இங்கிருந்து தொடங்கிய சாலைகளிலிருந்து போடப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய குற்றச்சாட்டு, இந்த 4 ஆண்டுகளா இந்த நாட்டுல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்திருக்கு, எத்தனை பாலங்கள், எத்தனை கட்டமைப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது, 4 ஆண்டுகளா என்ன உள்கட்டமைப்பு வசதி தமிழகத்துல செய்யப்பட்டிருக்கு? எந்த உள்கட்டமைப்பு வசதி இல்லாததுனால இன்னைக்கு 2,40,000 கோடியை கொடுக்கிறதுக்கு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் தமிழகத்தை இருட்டியல் விட்டு சென்ற நீங்கள் பேசுவதற்கு தொழில் தொடங்குறதுக்கு முதலாக நீங்க முதலீட்டாளர்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? உலக தரம் வாய்ந்த சாலைகள்னு கொடுக்கல. இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். முதலீட்டாளர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது? உலக தரம் வாய்ந்த சாலைகள், அதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி கரண்ட், இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. வரக்கூடிய முதலீட்டாளர்கள் உள்ள வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அடுத்த செகண்ட் வெளியில போயிட மாட்டாங்களா? டிஆர் பாலு போட்ட சாலை அவரே எடுத்துட்டு போயிட்டாரா? நான் கேக்குறேன். இல்ல, அதாவது வந்து தமிழகத்துல முதல் 1992 ஹூண்டாய் அண்ட் ஃபோர்டு கம்பெனி வந்ததே புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில. 1994 செயின்ட் கோபைன் கம்பெனி வந்து தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 2008 புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில எக்ஸ்பான்ஷன் ஆனிச்சு. ஆனா வந்து 2010 11 இவங்களுடைய மின்சாரம் 2008 மின்சாரம் இல்லாத பத்தி பேசுனீங்கல்ல, இப்ப இந்த ஆட்சி காலத்துல வெளியே போன கம்பெனியை பத்தி அவர் பேசினார். பாருங்க, அதுக்கு நீங்க வந்திருக்கிற கம்பெனி இன்னைக்கு 2,40,000 கோடி தர்றாங்கறானே, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? சரி, நம்ம தமிழகத்துல இல்ல. எல்லாருக்கும் வணக்கங்கய்யா. இது தென் மாவட்டங்களை பொறுத்தளவு நிறைய இன்ஜினியர்ஸ் மற்றும் கலைத்துறையை படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க. இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது. தோழி சுதா அவங்க சொன்னாங்க. அதனால இப்போ ஐயா காசிநாத பாரதி அவரும் பொருளாதார நிபுணர்னு சொன்னாங்க, ஏறத்தாழ 2,50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இதை எங்களால் புறக்கணிக்க முடியாது. நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். சரி, உங்களுடைய பதில் சுருக்கமா? நாங்களும் இதை எதிர்க்கல. திரும்ப நாங்க சொல்றது இதை எதிர்க்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2006 இருந்து 2010 வரைக்கும்
ஏறக்குறைய 62,000 கோடி முதலீடை முதலீட்டாளர் மாநாடு நடத்தாமலேயே கொண்டு வந்தோம். 2.21 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வேலை உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிற உள்ள கிடக்கை தான் எங்களுக்கும். ஆனால் இது நடக்குமா? இது ஒரு ஏமாற்று வித்தை. நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசுறேன். எங்கிட்ட புள்ளி விவரங்கள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகளுடைய வளர்ச்சி ஜிடிபி growth என்று சொல்லுவார்கள். ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு? மரியாதைக்குரிய என் நண்பர் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா நினைச்சு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்துகிட்டு அரசாங்கத்தை மீது சேர்வாரி தூட்டுறதாக செய்யறது அப்படிங்கிறது வரக்கூடிய முதலீடுகளை அவங்களுடைய நம்பகத்தன்மையை குறைச்சிடாதா? நிச்சயமா கேட்டீங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு கேள்வி கேட்டீங்க. முதலீடை கொண்டு வர்றவங்க எல்லாரும் உள்நாட்டுல பாதி பேர் இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து பாதி பேர் வரான். இந்த அரசு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் கேட்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற உட்கட்டமைப்பு வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான மின்சார அடிப்படை வசதிகளை கொடுக்கலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு தொழில் தொடங்குவதற்கு கனெக்டிவிட்டி, போர்ட், ஏர்போர்ட், சாலை வசதி, மற்ற எல்லா நிலங்கள், தொழிலாளர்கள் எல்லாமே சேர்ந்து கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தினுடைய பெயரை இந்த மாநாடு கெடுத்து விடக்கூடாது. எதிர்காலத்தில் இது போன்ற இல்ல இங்க போனா இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா உள்ள போனா ஒண்ணும் இல்ல, உள்ள வெறும் தக்கையா வச்சுக்கிட்டு மேல பெயிண்ட் அடிச்சு ஏமாத்துற 5000 ரூபாய் முதலீடு போட்டு தொடங்கக்கூடிய ஒரு சின்ன பிசினஸுக்கு அவங்க ஆய்வு செஞ்சுட்டு தான் அதை தொடங்குவாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க யாரு வர போறாங்க, வைப்ரண்ட் லீடர் யாரு, அடுத்து வரக்கூடிய கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க, இவ்வளவு விஷயத்தையும் அலசி ஆராமையா உள்ள வந்திருப்பாங்க. அதான் நானும் சொல்றேன். அவங்களுக்கு தெரியாமையா உள்ள வந்திருப்பாங்க. அதான் நானும் சொல்றேன். இன்னைக்கு இப்ப நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க இல்லையா? இப்ப கையெழுத்து போட்டதுனாலயே 2,41,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வராது. அதத்தான் நான் சொல்றேன். அதை தவேசார் ஒத்துக்குவாங்க. அதுல ரியலைஸ் ஆவது வெறும் 20% அல்லது 30% தான். 30% 20% எவ்வளவு? அதிகபட்சம் நீங்க கொண்டு போனீங்கன்னா 40,000 கோடி அல்லது 50,000 கோடிக்கு தான் முதலீடு கொண்டு வரவே முடியும். அந்த முதலீட்டில் இருந்து தொழில் தொடங்குவதற்கு 3 ஆண்டு 4 ஆண்டு ஆகும். நான் கேட்கறதெல்லாம் சொல்றாங்க இவ்வளவு நாட்களுக்குள்ள சொல்லி அவங்களும் எந்த விதமான இன்னொரு கருத்தையும் சொல்றேன். நான் திருப்பி வரேன். 2011 நேரம் இல்ல, நேரிட்ட போயிட்டு வந்துடுறேன். கோவை நேய தமிழரசு. ஐயா, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தொழில் புரட்சி சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா சமூக புரட்சி நடக்காம தொழில் புரட்சி என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட வரலாறு அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், மண்ணினுடைய வளங்கள் கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு பயன்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, நம்ம விளக்கம் பெறலாம். தவே எதை கொடுத்து எதை பெற போறோம், வளங்களை இழக்க போறாமா அப்படின்னு கொஞ்சம், அதாவது அவங்களுக்கு சரியான ஐடியா அதை பத்தி எல்லாம் இல்லங்கிறதுனால, அதாவது விவசாய நிலத்துல தான் கொடுத்துருவாங்களோ, நல்ல வளங்கிறது விவசாய நிலம் மட்டும் இல்ல, எல்லா வளங்களும் நீர்ல இருந்து எல்லாமே வளர்ந்தாங்க. கண்டிஷன்ஸ் இல்லாம யாருமே கவர்மெண்டோ யாருமே இங்க நம்ம பார்த்த இந்த 2 நாள் மீட்ல நான் பார்த்ததும் பார்த்தனாக்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை விட பொலிட்டிக்கல் கண்டினியூட்டின்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னா எல்லாருக்குமே இருக்கிற நம்பிக்கை, நாம தான் இங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்க இங்க ஆரம்பிச்சோம், எந்த ஸ்டேட்லயுமே இல்லாத ஒண்ணு இங்க என்னன்னாக்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் பீரியட்ல ஆரம்பிச்சா கூட அடுத்த கவர்மெண்ட்லயும் நல்லபடியா அதே வேகத்தோட எங்களால கண்டினியூ பண்ண முடியுது. இந்த கண்டினியூட்டி தான் தமிழ்நாடோட ஃபேவரபிள் பாயிண்ட். சோ இந்த கண்டினியூட்டி ஒரு நம்பிக்கை தருது எல்லாருக்குமே. இதை நீங்க எப்படி இதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னு தெரியல. காவிரி ஆற்றோடைய தற்போதைய நிலை என்ன, நொய்யல் ஆற்றோடைய தற்போதைய நிலை என்ன, அதை மாசுபடுத்தக்கூடிய நிறுவனங்கள், அதுவும் உள்நாட்டு நிறுவனங்கள், தமிழகத்தை சேர்ந்த நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் என்ன, எல்லாமே செய்தித்தாள்களை வருகிற போது நீங்க பன்னாட்டு நிறுவனங்களை இந்திய சட்டத்தை வச்சு அதெல்லாம் நீங்க கண்காணிக்க முடியுமா? நீங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? அதுக்கு அந்த கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் கூட வயலேட் பண்ண முடியாதுங்க. எஃப்ளூயன்ட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து ஆர்ஓ பிளான்ட்ல இருந்து எல்லாமே போட்டு தான் வரணும். அவங்க எமிஷன் பிளான்ட்ல இருந்து பொல்யூஷன்லாம் சாதாரண எதுவுமே எந்த கம்பெனி பண்ண முடியாது. அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனிஸ் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதே ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும் எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே. சோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு தான் போகுதுன்றதால அதை காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. பிளஸ் நம்மளோட சிப்காட் நம்ம எஸ்டேட்ஸ் கொடுக்கும் போதும் அந்த லேண்ட்ல போர் போடக்கூடாது. அந்த லேண்ட் வந்து தரிசு நிலமா தான் இருக்கும். ஏற்கனவே அக்வயர் பண்ணி 42,000 ஏக்கர் இருக்கு, லேண்ட் பேங்க் கொடுத்தாச்சு.
சோ அதனால அந்த லேண்ட்ல தான் போட போறாங்களே தவிர எந்த விதமான இயற்கை வளங்களும் அஃபெக்ட் ஆக போகல. வாட்டரும் பாத்தீங்கன்னா ஈவன் போர் கூட போட முடியாது, அந்த வாட்டரையும் ஆர்ஓ பண்ணணும். நீங்க சொல்றது தியரிட்டிக்கல், நான் கேக்குறது பிராக்டிஸ். இப்படி தியரி பிராக்டிஸ் திருப்பி சொன்னாக்க இன்றைய வரைக்கும் கூட இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம செய்தித்தாள்கள்ல சம்பந்தமான செய்திகளை நம்ம படிக்கிறோம். மக்கள் போராடுறாங்க, தெருவுல வந்து போராடுறாங்க, எங்களுக்கு இந்த நிறுவனங்கள் வேணான்னு தெருவுல இறங்கி போராடுறாங்க. இல்ல இப்ப இருக்கிற ஃபேக்டரிஸ் கூட பாருங்க, அது வந்து நிறைய ஃபேக்டரிஸ்ல வந்து கரெக்டா அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், எம்ப்ளாயி சேஃப்டில இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ஜிடிபி பத்தி பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிடிபி ரேட் ஃபார்முலாவை மாத்திருக்காங்க. அதனால 2 விதமான ரேட் ஒன்னு வருது. ஒரு ரேட்டும் அது வந்து டெஃபினட்டா மான்சூன்னாலையும் அஃபெக்ட் ஆகுங்க, மாசம் அஃபெக்ட் ஆகும். ஜிடிபி ஃபோர்காஸ்ட்ங்கிறது ஒரு தடவை மான்சூன் மழை குறைஞ்சாலும் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அண்ட் அவங்க வந்து வெல்கம் பண்றது வந்து ஒரு நிச்சயமா நாளைக்கு, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளில வராங்க, ஐடிஐ படிச்சுட்டு வராங்க, டிப்ளமா படிச்சுட்டு வராங்க. இவங்களுக்குலாம் சரியான வேலை வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஸ்கில்டு லேபர் இருக்கும், அன்ஸ்கில்டு லேபருக்கும் வேலை கொடுப்பாங்க. சோ அது நிச்சயமா வந்து இந்த மாதிரி யங் கேண்டிடேட்ஸ்க்கு நிறுவனம் தொடங்கும் போது எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறாங்க, நிறுவனம் மூடும் போது எத்தனை பேர் வேலையில இருக்காங்க, எல்லாமே கேள்விதான். நம்ம தொடர்ந்து பேசலாம். நெல்லை நேயர் அம்பலம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வரும் அது. அதாவது நண்பர் காசிநாத பாரதிக்கு நான் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், டெக்னிக்கலா கேட்கிறேன். நீங்க அரசியல் மாதிரி பேசக்கூடாது. தமிழன் மின்சார வாரியத்தினுடைய கிரேட் பொசிஷன் என்ன? உற்பத்தி எவ்வளவு, டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு, தேவை எவ்வளவு, டிமாண்ட்ல எவ்வளவு இருக்கும், பற்றாக்குறையில எவ்வளவு இருக்கும்? ஏறத்தாழ 100%ல இருந்து 116% வரைக்கும் நம்ம மின்சார கட்டணத்தை கூட்டி இருக்கோம். 14 ரூபா 55 பைசா ஒரு யூனிட் மின்சாரம் நம்ம கொள்முதல் பண்றோம். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4500 மெகாவாட்டை நீங்க கிரிட்ல இணைச்சாச்சுங்க. இதுல ஒரு சிங்கிள் மெகாவாட் தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் அல்லது தமிழக அரசால் தயாரிக்கப்பட்டதா? இல்லை, தனியாரிடம் கொள்முதல் பண்ணுவது, அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் அதர் செக்டர்ல இருந்து இது பண்றது. இதை வச்சு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க? ஒண்ணு, மத்திய மந்திரி என்ன சொல்லணும்? ஒருவேளை மின்சார வாரியத்தால சமாளிக்க முடியலன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் மூலமா நாங்க உத்தரவாதம் கொடுப்போம்னு நான் பதில் சொல்ல வேண்டியது. அதாவது தமிழகத்தில் தனியாரிடம் இருந்து வாங்கப்படுகின்ற மின்சாரம் 3%. இவங்க ஏதோ வந்து 98% நாங்க வந்து தனியார் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அதை வாங்கி நீங்க நிறுவனங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அப்படி வரக்கூடிய இழப்பை நீங்க எங்க சரி செய்ய போறீங்க? எல்லாமே சொல்ல வர்றேன்னு பாருங்க. ராஜஸ்தான்ல வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 4 ரூபாய்க்கு வாங்குறாங்கிறது அங்க உள்ள ப்ரொக்யூர்மெண்ட் வேற. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து அவங்களால மின்சாரத்தை எடுக்க முடியும். ஆனா இங்க வந்து மழைக்காலங்கள்ல தமிழகத்துல ராமநாதபுரத்துல தனியாரிடம் இருந்து நான் பதில சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. 3% தான் இன்னைக்கு தனியார்ட்ட வாங்கப்படுது. அவங்க ஏதோ வந்து 100% வாங்கப்படுகின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது தவறானது. அடுத்து வந்து அங்க ராஜஸ்தான்ல வாங்குறோங்கிறது அங்க உள்ள உற்பத்தி முறை வேற, ரா மெட்டீரியல் வேற, அங்க இருக்கிற வெயில் அடிக்கிற சூழ்நிலை வேற, அங்க வேற குறைஞ்ச தொகைக்கு வாங்கலாம். இங்க வந்து அது மாதிரி பண்ண முடியாது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து முதலீட்டாளர் மாநாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் பிரசன்னாவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய பங்களிப்பை செய்யாமல் வயிற்றறிச்சலில் இன்றைக்கு வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுட்டிக்காட்டுகின்ற அதே வேளையிலே அவர்கள் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்து விட்டு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி போறதுக்கு இல்ல. நீங்க விமர்சனங்களை இன்னைக்கு ஆரோக்கியமான பார்வையோட பாக்குறீங்களோ அன்னைக்குதான் ஒரு நல்ல அரசு அமைய முடியும். அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.